ஆண்டின் பொதுக்காலம் 17வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 11, அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 13 வரை. அமெரிக்க நாட்டின் இல்லினாய்ஸ் மாகாணத்தில் வளர்ந்த ஒருவர் 6 மாதங்களே பள்ளிக்கூடம் சென்று வீட்டிலேயே இருந்து தனியாக கல்வி பயின்றவர். அவர் மாகாண தேர்தலிலும், அதாவது இல்லினாய்ஸ் மாகாண தேர்தலிலும் நாடு தழுவிய அமெரிக்க தேர்தலிலும் 11 முறை நின்று 8 முறை தோற்கடிக்கப்பட்டார். 1832 தொடங்கிய தேர்தல் பயணத்தில் இருந்து 1860 தான் அமெரிக்க நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவது வரை கடினமாக தொடர்ந்து உழைத்தார். அப்போது அவருடைய வயது 51. அந்த மனிதர் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஆபிரகாம் லிங்கன் தான். கடவுளின் நன்மைத்தனத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையும் அதோடு கூட விடாமுயற்சியுடன் நம்பிக்கையோடு இறைவேண்டலில் ஈடுபடுவார் ஒவ்வொரு நாளும். இவர் மிகச்சிறந்த அரசியல்வாதி மட்டுமல்ல, மிகச்சிறந்த சட்ட வழக்கறிஞர் கூட. ஆபிரகாம் லிங்கன் எதை அடைய கனவு கண்டாரோ அதனை இடைவிடாத தனது இறைவேண்டலால் அடைந்தார். அதே போல வின்ஸ்டன் சர்ச்சில் 8ஆம் வகுப்பு பள்ளிப்படிப்பை முடிக்க 3 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். முரண் என்னவென்றால், எந்த பள்ளியில் ஹார்வர்ட் ஸ்கூல் படித்தாரோ அந்த பள்ளியிலே ஒரு விழாவில் தொடக்க உரையை ஆற்ற அவரை அழைத்தார்கள். அவருடைய புகழ்மிக்க உரை இவ்வாறு தொடங்கியது: நெவர் கிவ் அப். மிகப்பெரிய கைத்தட்டல். மீண்டும் நெவர் கிவ் அப். மிகப்பெரிய கைத்தட்டல். மீண்டும் நெவர் கிவ் அப் என்று ஆரம்பித்தார். விடாமுயற்சி செய், ஒருபோதும் கைவிடாதே, தொடர்ந்து முயல். இன்றைய நற்செய்தியில் இயேசு எங்களுக்கும் வேண்ட கற்றுத்தாரும் என்று கேட்டதற்கு ஒரு ஜெபத்தையே, இறைவேண்டலையே கற்றுத்தருகிறார். அந்த இறைவேண்டலை கற்றுத்தந்த பிற்பாடு ஒரு உவமையின் வழியாக இடைவிடாது இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறார். தெர்த்துலியன் இந்த இறைவேண்டலை, இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை எல்லா நற்செய்திகளின் சுருக்கம் என்று கூறுகிறார். தாமஸ் அக்வைனாஸ் இந்த இறைவேண்டலை முழுமையான இறைவேண்டல் என்று கூறுகிறார். மார்ட்டின் லூத்தர் இந்த இறைவேண்டலை கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை இறைவேண்டல் என்று குறிப்பிடுகிறார். ஜான் கிறிசோஸ்தம் இந்த இறைவேண்டல் எல்லா இறைவேண்டலின் அடக்கம் என்று கூறுகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த இறைவேண்டல் எளிமையான, மிக அழகான இறைவேண்டல் என்று குறிப்பிடுகிறார். இன்றைய நற்செய்தியில் 11வது அதிகாரம் 1வது வசனம், இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடரில் ஒருவர் ஜெபிக்க கற்றுத்தார் வென்றார். இன்றைக்கு உள்ள பெற்றோர் இயேசுவை போல இறைவேண்டலில் ஈடுபட்டு முன்மாதிரியை உள்ள பெற்றோராக பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். பிள்ளைகள் நம் தினசரி இறைவேண்டலை பார்த்து, நானும் ஜெபிக்க வருகிறேன் அம்மா, அப்பா என்று நம்மிடம் வந்து சொல்ல வேண்டும். நாம் அவர்கள் ஜெயிப்பதற்கு கிரியா யுக்கியாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் நாம் சொல்வதில் கவனம் செலுத்துவதில்லை, நாம் செய்கின்ற செயல்களை கூர்ந்து கவனிக்கிறார்கள். அதைத்தான் தங்கள் வாழ்க்கைக்கு அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். வார்த்தைகளை விட செயல்களே உரக்க பேசுகின்றன. கிறிஸ்தவ இல்லத்தின் உயிர் மூச்சாகவும் இதய துடிப்பாகவும் இறைவேண்டல் இருக்கிறது. குடும்பம் செழிக்க உதவும் வழிகளில் இதுவும் ஒன்றாகும். பெற்றோர்கள் தங்கள் குடும்பமாக வேண்டும் போது குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் கடவுளுடன் நெருக்கமாக இருப்பது எப்படி என்று கற்றுக்கொள்கிறார். அதே போல மற்றவர்களிடத்திலும் எப்படி நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதனையும் அந்த இறைவேண்டல் வழியாக கற்பிக்கப்படுகிறார். இறைவேண்டலுக்கு பதில் கிடைக்கின்ற போது கடவுளின் அன்பையும் பிரசன்னத்தையும் அன்றாடம் உணர்கிறோம். எனவே இந்த சிறிய வயதிலேயே குழந்தைகளுக்கு இறைவேண்டலின் மறை உண்மையையும் இறைவேண்டலில் உள்ள மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் எடுத்துக்காட்டும் வண்ணம்
முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு நாளும் பெற்றோர்கள் ஜெபிக்க வேண்டும். பெற்றோர்களே, நீங்கள் சின்ன திரையில் சீரியல்கள் பார்த்தால் உங்கள் குழந்தையும் அதைத்தான் செய்யும். நீங்கள் செல்போனை நோண்டிக்கொண்டே இருந்தால் உங்கள் குழந்தையும் செல்போனை நோண்டிக்கொண்டே இருக்கும். நீங்கள் ஜெபிப்பதை பார்த்தால் அவர்களுக்கும் அந்த ஆர்வம் தொற்றிக்கொள்ளும். ஃபுல்டன் ஷீன் என்பவர் இறைவேண்டலை இவ்வாறு வரையறுக்கிறார்: ஒரு மனிதன் தன்னை மட்டுமே நினைத்து இறைவேண்டல் செய்வது மன்றாட்டு, பெட்டிஷன். அடுத்தவரை நினைத்து இறைவேண்டல் செய்வது அது பரிந்துரை. கடவுளை அன்பு செய்து அடுத்தவருக்கு பணி செய்பவன் கடவுளின் திட்டத்திற்கு கீழ்ப்படிவதற்கான இறைவேண்டலை செய்கிறான். அதுவே புனிதர்களின் இறைவேண்டலாகும் என்று குறிப்பிடுகிறார். இறைவேண்டல் என்பது நம் விருப்பத்தை கடவுள் மீது திணிப்பது அல்ல, மாறாக அவருடைய சித்தத்திற்கு நம் இதயத்தை திறப்பதாகும். கடவுளின் மனம் மாறாமல் நமது மனத்தை மாற்றுவதுதான் நம்முடைய இறைவேண்டல். திருமணமான தம்பதியருக்கு புனித ஜான் மரிய வியானி கொடுக்கும் அறிவுரை: ஒவ்வொரு நாளும் 3 நிமிடம் புகழ்ச்சி நன்றி ஏறிடுங்கள், உங்களுக்கு என்ன கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பதற்காக. இரண்டாவது 3 நிமிடம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், உங்கள் தேவைகளை எடுத்துரையுங்கள். மூன்றாவது 3 நிமிடம் இறை வார்த்தையை எடுத்து வாசியுங்கள். 4வது 3 நிமிடம் அதனை தியானியுங்கள். இவ்வாறு தினந்தோறும் செய்யுங்கள் என்று புனித ஜான் மரிய வியானி குறிப்பிடுகிறார். எப்போது ஜெபிக்க வேண்டும்? புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் கூறுகிறார்: நாம் வழியில் நடக்கும் போதும், ஏதாவது ஒரு கடையில் அமரும் போதும், ஏதாவது பொருட்களை வாங்கும் போதும், அல்லது பேரம் பேசும் போதும், அல்லது நாம் வீட்டில் சமைக்கும் போதும் ஜெபம் செய்ய வேண்டும். எனவே நம் இல்லங்களில் தினந்தோறும் ஜெபிப்போம். நமது இல்லத்தை சிற்றாலயங்களாக மாற்றுவோம். ஆமீன்.